ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட்ல துண்டு விழுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சம்சாலையும் துண்டு விழுங்க. எப்படி விழுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த சம்சாவும் நோன்பு கஞ்சியும் பிரிக்கவே முடியாது. எவ்வளோ நம்ம பொழுதுக்கும் நோன்பு வச்சு கொஞ்சம் டயர்டா இருந்தாலும் இந்த சம்சாவையும் நோன்பு கஞ்சியில முக்கி அழகா சாப்பிடும் போது அந்த ஆனந்தத்துக்கு ஈடு இணையே இல்லை. சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அது போலவே கோதுமை மாவுல கொஞ்சமா உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு கெட்டி பதமா பிசையணும், லூஸா பிசையக்கூடாது. அது 3 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ தேய்ச்சி ரெக்டாங்குலர் ஷேப்ல கட் பண்ணணும். இந்த கட் பண்றது மட்டும் என்னோட ஹபிக்கு ஒர்க் கொடுத்தேன். அதான் நல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பு சூப்பரா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை லைட்டா ஹீட் பண்ணி 3 செகண்ட் ஒரு பக்கமும் 2 பக்கமும் 3 செகண்ட் ஹீட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதுதாங்க சம்சால துண்டு விழுந்தது. அந்த ரெக்டாங்குலர் ஷேப் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் வரும். அதை சம்சா ஸ்டஃபிங்குள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லை தனியாக வறுத்து ஸ்நாக் மாதிரியும் சாப்பிடலாம். கொஞ்சமாக மைதா மாவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக துண்டு துண்டா கட் பண்ண கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் பண்ணது, இல்லைன்னா கரம் மசாலா, சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆனியன் ஃப்ரை பண்ணணும். ஆனியன் பச்சையாக கூட மசாலாவோட சேர்த்துக்கலாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கி விட்டு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தனியாகவே நான் வேக வச்சிருந்தேன். அதை சும்மா ஒன்றும் பாதியமாக கையால் பிசைஞ்சு விட்டு 1 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலா ஹீட் ஆறதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம வச்சிருக்கிற ரெக்டாங்குலர் ஷீட்ல லெஃப்ட் கார்னர்ல கீழே இந்த மாதிரி பசையை தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை தடவி விட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பஞ்சு மிட்டாய் கவர் மாதிரி ஆயிடும். இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க உள்ள போட்டுக்கலாம். அந்த துண்டு விழுந்ததெல்லாம் இதுக்குள்ளேயே போட்டு ஃபில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா அதை நான் என்ன போல நீங்க தனியா ஸ்நாக் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டாப் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதுல மைதா மாவை தடவி விடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கம்மை என்னோட ஹபியை பாருங்க, நான் பண்றது காமிக்காம அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. இதை நல்லா சீல் பண்ணிடணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பிரியாத மாதிரி நல்லா ஒட்டி வச்சிடணும். இது போல எல்லா சம்சாவையும் ரெடி பண்ணிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சா சம்சா கரைஞ்சு போயிடும். லோல வச்சு செய்யும் போது நல்லா வெந்தும் வரும், கிறிஸ்பியாவும் இருக்கும். மைதா மாவுல செஞ்சா நல்லாவே கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். உங்க விருப்பம், நீங்க எதுல வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஈடு போட்டு எடுக்கிறேன் பாருங்க. இப்போ கூட எண்ணெய் வந்து கருப்பாகல. இதை கடையில வாங்கினோம்னா கொஞ்சம் என்ஜின் ஆயில் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இது கொஞ்சம் வேலை அதிகம் தான். கடையில வாங்குறது ஓகே தான், ஆயிலுக்காக மட்டும் பயந்துட்டு எப்பயாவது நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். இந்த இது செஞ்சு துண்டு விழுந்ததை செய்யறேன் பாருங்க. இது எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான், எல்லா சம்சாவும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.